ஆமா இந்திரன், நீ எவ்வளவு நாளா இல்ல எவ்வளவு மாசமா குடியை நிறுத்திருக்க? எப்போ கடைசியா குடிச்ச? எல்லாம் நேத்து நைட்ல இருந்துதான். பாத்தீங்களா டேவிட், இந்திரன் என்ன சொன்னான்னு? இவனை பத்தி எனக்கு தெரியாதா? இவங்கிட்ட போய் ரகசியத்தை சொல்லணுங்கிறீங்க? சரி விடுங்க ரகு, எல்லாரும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஒருவேளை நம்ம இந்திரன் நிஜமாவே நேத்துல இருந்து குடியை நிறுத்திருக்கலாம் இல்லையா? டேவிட், நீங்க வேணா பாருங்க. ஓகே இந்திரன், நீ சொல்றது உண்மைதான். ஏன் நேத்துல இருந்து குடியை நிறுத்தின சொல்லு. ஒண்ணுமில்ல, நேத்து என் ஃப்ரெண்டு கூட அவன் வீட்டில் குடிச்சிட்டு இருந்தேன். ஒரு பாட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது பாட்டிலை அவங்க ஒய்ஃபு டேபிள் மேலே எடுத்து வச்சாங்க. அப்புறம் என்ன, மூணாவதும் வந்துச்சு. குடிச்சதுக்கு அப்புறம் எழுந்திருக்கவே முடியல. ஏன் இந்திரன் ஒரு பாட்டிலோட நிறுத்திருக்கலாம் இல்லையா? அதைத்தான் என் ஃப்ரெண்டும் அவன் ஒய்ஃபு கிட்ட ஏன் ரெண்டாவது மூணாவது பாட்டிலும் கொண்டு வந்தேன்னு சத்தம் போட்டான். ச்சே, மோசமான பொண்ணா இருப்ப போல தோணுது. ஆமா ரகு சார், சுத்த மோசமான பொண்ணு. அவங்க சொன்னதை வேற எங்களால தாங்க முடியல. அப்படி என்ன சொன்னாங்க? வேற ஒன்றும் இல்லை, முதல் பாட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே பாட்டில்ல அவங்க ஜூஸ் போட்டு கொண்டு வந்து டேபிள்ல வச்சாங்களாம். மூணாவது பாட்டிலுக்கு அதே மாதிரி பண்ணிட்டாங்களாம். ஏன் இந்திரன், உனக்கு விஸ்கிக்கும் ஜூஸுக்கும் வித்தியாசம் தெரியாம போச்சா என்ன? எங்க ரகு சார், உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பாட்டில்ல எந்த கருமத்தை குடிச்சாலும் அது விஸ்கி மாதிரி தான் தோணுச்சு. ச்சே, ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்க. இல்லையா பின்ன, நீங்கெல்லாம் எதுக்கு தான் குடிக்கிறீங்கன்னே தெரியல. அதான் ரகு சார், அப்பவே சத்தியம் பண்ணிட்டேன், அவங்க வீட்டில் இனிமே குடிக்கிறதே இல்லைன்னு. அப்போ அவங்க வீட்டில் மட்டும்தான் இனி குடிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டீங்களா இந்திரன்? ஆமா ஆமா, இப்போதைக்கு அவ்வளவுதான். டேவிட் சார், கேட்டிங்களா இவன் கதைய? நான் நினைக்கிறேன் இவனோட பேச்ச பார்த்தா இவன் போதை இன்னும் இறங்கல போல. இல்ல ரகு சார், முதல் பாட்டில் நேத்தே இறங்கியிருக்கணும். இப்போ இந்திரனுக்கு வேலை செய்யறது ரெண்டாவதோ மூணாவதோன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை டேவிட் சார், நீங்க வேற. சரியா சொன்னீங்க டேவிட். இவன்லாம் திருந்தினான்னா நாம தான் இவன் கூட பேசி கெட்டு போயிடுவோம். நாம விஷயத்துக்கு வருவோம். இந்த இந்திரனால டைமே வேஸ்ட். ரகு சார், நான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நிச்சயமா சீக்கிரமா திருந்திடுறேன். ஆமா, அந்த மகேஷ் பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்னன்னு சொல்லுங்க. சொல்லிடலாம் ரகு சார். இந்திரன் வந்து நாம இந்த மகேஷ் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ஏன்னா அவன் நல்லவனே இல்லை. ரகு சார், இந்த மகேஷ் ஆபீஸ்க்கு வந்த நாள்ல இருந்த அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இந்திரன்? அவன் மணிமேகலை பார்த்த பார்வை, ஏன் அதை நம்ம ராகுலன் சார் கூட கவனிச்சாரு. அது மட்டும் இல்லை இந்திரன், அவன் இந்த ஆபீஸ்ல வேறு பல திட்டங்களும் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே அவனை விட்டோம்னா நம்ம எல்லாரையும் சீக்கிரம் கம்பி என்ன வச்சிருவான். அப்படியா? உண்மையா ரகு சார்? ஆமா இந்திரன், அதை பத்தி தான் நாம ராகுலன் சார் கிட்ட பேசி வான் பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நிச்சயமா ரகு சார், நான் வேணும்னா மிஸ்டர் ராகுலன் கிட்ட போய் இதை பத்தியெல்லாம் பேசிட்டு வரட்டுமா? இந்திரன், முட்டாள்தனமா பேசாத. இதெல்லாம் நான் அவர்கிட்ட போய் ரகசியமா பேசணும். உண்மைதான் ரகு சார், இதை பத்தி நீங்க மட்டும் பேசுறதா நல்லது. ஆனா மகேஷுக்கு சந்தேகம் வராதபடி போய் பேசுங்க. நீங்க பேசுனீங்கன்னா நம்ம ராகுலன் சாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ரகு சார், இந்த மகேஷ் இன்னைக்கு வேலையே பார்க்காம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்க இன்னைக்கு ராகுலன் சார் கிட்ட பேசாதீங்க. இந்திரன் சொல்றதா சரி. மிஸ்டர் ரகு, நீங்க வேணும்னா மகேஷ் இல்லாத நேரமா நீங்க
ராகுலன் சார் வீட்டுக்கு போயாவது பேசலாமே, அதுதான் நமக்கு சேஃப். டேவிட், ராகுலன் சார் வீட்டுக்கு போய் பேசுறது அவ்வளவு நல்லதா படல. ஆனா பாப்போம், சந்தர்ப்பம் வரும்போது பேசிடுறேன். சரி ரகு சார். ராஸ்கல்ஸ், அப்பவே நினைச்சேன் இவங்கெல்லாம் ஒரு எட்ட பொறுக்கட்டான்னு. இவங்களுக்கு போய் ரெஸ்டாரண்ட்ல தண்ணியும் சாப்பாடும் வாங்கி கொடுத்து என்னோட பணத்தை வேஸ்ட் ஆக்கிட்டேனே. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ சார் இருக்காங்களா? நான் அவரோட ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன். ஆபீஸ்ல இருந்து பேசுறீங்களா? உங்க பேர் என்ன? இல்ல, நான் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன். அவர்கிட்ட ஆஃபீஸ் விஷயமா பேசணும்னு சொல்லுங்களேன். நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க, நான் அவர்கிட்ட கொடுக்கறேன். யாரா இருக்கும்? அப்பா, என்னம்மா? அப்பா, உங்க மொபைலுக்கு யாரோ ஃபோன் பண்ணாங்கப்பா. யாருமா? ஒரு லேடி பேசினாங்க. என்னம்மா? லேடியா? பேர் என்ன சொன்னாங்க? பேர் ஒண்ணு சொல்லப்பா, ஆபீஸ்ல இருந்து பேசுறேன்னு சொன்னாங்க. ஓ, அப்படியா? ஆனா நான் எத்தனையோ தடவை பேரை கேட்டும் சொல்லாம கட் பண்ணிட்டாங்க. ஏதாவது அவசரமா இருக்கும், விடுமா. ஏன்பா, இன்னைக்குதான் உங்களுக்கு ஆபீஸ் இல்லையே, அப்புறம் எப்படி ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணிருப்பாங்க? அதுமா, ஏன்பா, நார்மலா உங்க ஆபீஸ்ல இருந்து கால் வரும்போது உங்க ஆபீஸ் நம்பர் தானே வரும். இன்னைக்கு என்ன அன்னோன் நம்பர்ல வந்துச்சு? அதுமா, அந்த லேடி என் பேரை சொல்லி கேட்டாங்களா? இல்ல, சார் இருக்காங்களா, சார் கூட பேசணும்னு தான் கேட்டாங்க. அதானே பார்த்தேன். சித்ரா, அது ஏதாவது ராங் நம்பரா இருக்கும். சில நேரத்துல இப்படி வர்றது உண்டு. அப்பா சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே. பாப்போம். ஹலோ மணிமேகலையா? ஆமா, நான் தான் பேசுறேன். எனக்கு நீ இப்ப ஃபோன் பண்ணிருந்தே என்ன? ஆமா, உங்க கூட கொஞ்சம் பேசணும். அதான் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ஐயோ, என்ன நீ? சித்ராவுக்கு டவுட் வந்துருச்சு. நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். சரி, நீ போனை வை, நான் சீக்கிரம் வரேன். சரி. சித்ரா, என்னப்பா? சித்ரா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அம்மா கிட்ட சொல்லிடு என்ன? சரிப்பா.
ஏமா சித்ரா, எங்கம்மா உங்க அப்பாவை காணோம்? எங்கேயோ வெளியே போறேன்னு போயிட்டாரு. என்னம்மா உங்க அப்பா? வீட்ல நான் ஒருத்தி குத்துக்கல்லாட்டா இருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாரே. இதுதான் அவர் எனக்கு கொடுக்கற மரியாதையா? ஆமா, உங்ககிட்ட சொன்னா எங்க போறீங்க, யார பார்க்க போறீங்கன்னு ஏகப்பட்ட கேள்வி கேப்பீங்கன்னு தான் சொல்லாம கொள்ளாம ஓடிட்டாரு. என்ன சித்ரா, நீயும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர வர உங்க அப்பா போக்கே சரியில்லை. இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. கடவுளே. ஏண்டி, நான் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்க, நீ என்னடான்னா பேசாம இருக்க? அம்மா, அப்பா மொபைலுக்கு ஒரு கால் வந்துச்சு. நான் தான் ஆன்சர் பண்ணேன். ஒரு பொண்ணு பேசிச்சு. ஆபீஸ்ல இருந்து கால் பண்றோம், சார் இருக்காரான்னு கேட்டாங்க. நான் நீங்க யாருன்னு கேட்ட உடனே பட்டுன்னு போனை கட் பண்ணிட்டாங்க. என்ன சித்ரா சொல்ற? யார் அந்த பொண்ணு? தெரியலம்மா. அப்பா கிட்ட கேட்டா ஏதோ ராங் நம்பர்னு சொன்னாரு. என்னடி நடக்குது இந்த வீட்ல? ஏண்டி உங்க அப்பாவுக்கு புத்தி இப்படி போகுது? ஐயோ, என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டாரேடி. நிறுத்துங்கம்மா. இப்ப என்ன நடந்துச்சுன்னு கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீ தானே சொன்ன யாரோ ஒரு பொண்ணு போன் பண்ணுச்சுன்னு. ஐயோ அம்மா, அது யாரோ ராங் நம்பர். அத சொல்ல வந்தா எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் இந்திரன் அங்கிள் கூட தான் போன்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. மேபி அங்கதான் போயிருக்கணும். ஐயோ, இந்த இந்திரனுக்கு வேற வேலையே இல்லையா? லீவு நாள்ல கூட வீட்ல இருக்க விட மாட்டேங்கிறானே. அம்மா, கூல் டவுன். அப்பாக்கும் ரிலாக்ஸ் வேணும். அதான் ஒரு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போயிருக்காரு. அத போய் நீங்க பெருசா எடுத்துக்கலாமா? விடுங்கம்மா. என்னவோ நீ சொல்ற, எனக்கு என்னமோ மனசு கேக்கல. உங்க அப்பா கிட்டதான் ஏதோ தப்பு இருக்கிறதா எனக்கு தோணுது. அம்மா, ப்ளீஸ் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். உங்களுக்கு மகள்னு நான் எதுக்கு இருக்கேன்? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போங்கம்மா. சரிம்மா, நான் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். உனக்கு எதுவும் தேவைன்னா என்ன கூப்பிடு. என்ன? ஓகேம்மா. அப்பா மணிமேகலை பார்க்க தான் போறாருன்னு அம்மா கிட்ட சொல்லியிருந்தா அவ்வளவுதான், அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். பாப்போம். எப்படியாவது இதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஏன் இந்திரன் இன்னும் நம்ம மணிமேகலை வரல? மணிமேகலை கொஞ்சம் லேட்டாக வர்றதா ராகுலன் சார்கிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தா. ஓ அப்படியா? எனக்கு மணிமேகலையை ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலையில் ரொம்ப பிரில்லியன்ட். அதோட குறும்பும் வேற. அப்படி என்ன குறும்பு உங்ககிட்ட பண்ணா டேவிட்? ஓ அதுவா? அவங்க வந்த அன்னைக்கு நான் நம்ம ஆஃபீஸ் பில்டிங் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே வந்தேன். ஆமா, ராகுலன் சார் உங்ககிட்ட கேட்டிருந்தார்ல. நான் ஏதோ வாய் தடுமாறி லிஃப்ட்ல நின்றுக்கிட்டு இதுதான் நம்ம ஆஃபீஸ் பில்டிங் லிஃப்ட்னு சொல்லிட்டேன். மணிமேகலை என்னடான்னா ஆச்சரியமா பார்க்கறது போல, ஓ அப்படியா, நான் இது வரைக்கும் லிஃப்ட்டை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டா. அப்படியா? ரொம்ப குறும்பு. இன்னைக்கு நம்ம மகேஷ் கூட லீவ் போல தோணுது. நேத்து கூட யாரையோ பார்க்கணும்னு போன்ல பேசிக்கிட்டு இருந்தான். ஆமா ரகு சார், சரியான சமயம். சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. ரகு சார் பார்த்து, அந்த மகேஷ் வந்தான்னா பிரச்சனையாயிரும். சீக்கிரமா வந்துருங்க. சரி சரி, இதோ வந்துடுறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க.
என்ன இந்திரன், ஏதாவது பிரச்சனையா? எங்க நம்ம ரகு சாரை காணோம்? ரகு சார் இன்னும் வரல. ஓ அப்படியா? பாவம் ரகு சார். நேத்து அவரோட ஜாக்கெட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன், இல்லையா இந்திரன்? என்ன இந்திரன் பேசுற? நீ ஏன் இப்பதான் வந்த? ரகு சார் அப்பவே வந்துட்டாரு. கீழே கேண்டீனுக்கு போயிருக்காரு. ஓ அப்படியா? சாரி, நான் கவனிக்கல. கேன்டீனுக்கா? நான் இப்போதான் அங்கிருந்து வரேன். இல்லையே. அப்போ நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க போல இருக்க. என்னவா இருக்கும்? ஓஹோ, இந்த ஆள் நம்மளை பத்தி வத்தி வைக்க ராகுலன் கிட்ட தான் போயிருக்கணும். கொஞ்சம் பொறு, வரேன். நான் நம்ம ராகுலன் சார் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் டேவிட். ஓகே மகேஷ். மகேஷ், என்னாச்சு உங்களுக்கு? வர வர உங்க போக்கே சரியில்லை. அன்னைக்கு ஒரு நாள் இப்படித்தான் என் பர்மிஷன் கேட்காம ரூமுக்குள்ள நுழைஞ்சிங்க. இப்போ என்ன? ஐ எம் சாரி மிஸ்டர் ராகுலன். நான் அன்னைக்கு உங்க கூட கொஞ்சம் இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணிட்டேன். அதான் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். ஏன் மகேஷ், உங்களுக்கு தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்ற வாசகத்துல நம்பிக்கை இல்லையா? அட்லீஸ்ட் கதவை தட்டிட்டாவது உள்ள வந்திருக்கலாம் இல்லையா? வந்து எதையோ தேடிக்கிட்டு வந்தாப்புல இருக்கு. எங்க போயிருப்பார் இந்த ரகு? இங்க வரலன்னா ஏன் அவங்க ரெண்டு பேரும் அப்படி முடிச்சிட்டு இருந்தாங்க? ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணுமில்ல மிஸ்டர் ராகுலன், ஏதோ யோசனையில எங்க ரூம்குள்ள நுழையிறதா நான் நினைச்சிட்டேன். சாரி. சரி சரி, அட்லீஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறதா நினைச்சீங்களே, அதுவே போதும். மிஸ்டர் ராகுலன், இனிமே உங்ககிட்ட மரியாதையா நடந்துக்கிறேன். ஏதோ அன்னைக்கு நான் ஸ்ருதி மேல உள்ள அக்கறையால உங்ககிட்ட அப்படிலாம் பேசிட்டேன். மகேஷ், யாரு ஸ்ருதி? ஓஹோ, உங்க வைஃப் பேரா? அடடா, நான் மறந்தே போயிட்டேன். உங்க வைஃபோட சிஸ்டர் தானே ஸ்ருதி? ஆமா மிஸ்டர் ராகுலன். அதையெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். நீங்க இன்னுமா அதை மறக்கல?